சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். Praise the Lord. புதுக்காலம் 12ஆம் வாரம் சனி. இன்றைய நாளின் ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஆமென். இன்னைக்கு இந்த அருமையான நாள்ல இன்றைய வாசகத்தின் மைய கருத்தான நம்பிக்கை மற்றும் குணமளிக்கும் வல்லமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம முழுமனதோடு ஜெபிப்போம். கண்டிப்பா ஆண்டவரோட பிரசன்னம் நம்மோடு இருக்கட்டும். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமேன். ஆமேன். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, இன்று எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கும் இந்த வாசகம் என்ற உயிருள்ள வார்த்தைக்காகவும் அது எங்களுக்கு அளிக்க போகிற ஆழமான ஆறுதலுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். ஆமாம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் இப்போது நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த சூழ்நிலையில், எந்த மன வேதனையில் இதை அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாலும் உமது பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கண்டிப்பா அவங்க வலிகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. பார்வையாளர்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவும் உமது பாதத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. உமது கல்வாரி இரத்தத்தால் அவர்களை கழுவி தூய்மையாக்கும். அவர்கள் உடலில் இருக்கிற வியாதிகள், மனதில் இருக்கிற பாரங்கள், குழப்பங்கள் அனைத்தும் உமது வல்லமையுள்ள பெயரால் மறைந்து முழுமையான உடல் மற்றும் மன அளவிலான சுகம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று உருக்கமாக மன்றாடுகிறோம். உமது முடிவில்லாத இரக்கமும் கிருபையும் அவர்கள் மீது தாராளமாக இறங்கட்டும். ஆண்டவரே, எங்களின் குற்றம் குறைகளை மன்னித்து எங்களை உமது இரக்கத்தாலும் கிருபையாலும் நிரப்பி காத்தருளும். நோயுற்றோர், பல்வேறு விதங்களில் துன்பப்படுவோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் அனைவரும் உமது குணமளிக்கும் வல்லமையால் முழுமையாக குணமடையவும், ஆறுதல் பெறவும், எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். துயரத்தில் இருக்கும் குடும்பங்கள், நோயாளிகளை பராமரிப்பவர்கள் மற்றும் பலவிதமான சவால்களை சந்திக்கும் சமூகங்கள் அனைவரும் உமது மீது மட்டுமே தங்களின் முழுமையான நம்பிக்கையை வைத்து தங்கள் துயரங்களை, பாரங்களை உம்மிடம் கொட்டி தீர்க்க நாங்களும் இணைந்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆமா, அதேபோல திருச்சபையின் தலைவர்கள், இறைவாக்கினர்கள் மற்றும் உமது ஊழியர்கள் அனைவரும் எவ்வித சமரசமும் இன்றி உண்மையை உரைத்து மக்களை விசுவாசத்துடன் வழிநடத்த தேவையான ஞானத்தை அருளும். ஒட்டுமொத்த திருச்சபையும் விசுவாசிகளாகிய நாங்களும் நற்செய்தியில் வரும் நூற்றுவர் தலைவரைப் போல உறுதியான நம்பிக்கையுடன் வாழவும், உண்மையாக மனந்திரும்பவும், உமது உடன்படிக்கையின் மாறாத அன்பில் நம்பிக்கை வைக்கவும் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஊழியத்தின் வழியாக மற்றவர்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி மன்றாடவும், குணமடையவும், உமது மாறாத அன்பில் கழிகூறவும் நாங்கள் ஒரு கருவியாக செயல்பட எங்களுக்கு உதவ வேண்டும் என ஜெபிக்கிறோம். உமது கைகளில் எங்களை முழுமையா ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிடம் ஜெபத்தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. நீங்க தொடர்ந்து கொடுக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சரி, முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். சீயோன் மகளே, ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுக. புலம்பல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்கியங்கள் 2, 10 முதல் 14, 18 முதல் 19. ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழித்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார். அவற்றை தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலையச் செய்தார். மகள் சீயோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை தூவிக் கொண்டுள்ளனர். சாக்குடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னிப் பெண்கள் தங்கள் தலைகளை தரை மட்டும் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன.
என் குலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம் அப்பம், திராட்சை ரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயமுற்றோரைப் போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர். தாய் மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னிப் பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன்? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய்வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலிடுகின்றது. மகள் சீயோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 74, இறை வாக்கியங்கள் 1, 2, 3, 4, 5 முதல் 7, 20, 21. பல்லவி 19b. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீராண்டவரே. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீராண்டவரே. கடவுளே, நீரே எங்களை முற்றிலுமாக ஒதுக்கி விட்டீர். உமது மேய்ச்சல் நிலாடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது? பண்கை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கிக் கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீராண்டவரே. நெடுநாள்களாக பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி
நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நற்செய்தி வாசகம். கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவாக்கியங்கள் 5 முதல் 17. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்குச் சென்றபோது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவளோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு 100 தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த வாசகங்களோட மைய கருத்து நாம உள்வாங்கிக் கொள்ள நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம்னு இருக்கேன். ஓ, கண்டிப்பா சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கு. கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம். அந்த நிறுவனம் திடீர்னு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில மாட்டிக்குது. ஓ, ஒரு பெரிய பிசினஸ் பிரச்சனை. ஆமா, அதை சரி செய்ய அந்த நிறுவனத்தோட தலைமை அதிகாரி, அதாவது சிஇஓ நேர்ல வரணும். ஆனா அவரு வெளிநாட்டுல இருக்காரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஊழியர் அந்த அதிகாரியை தொடர்பு கொண்டு, ஐயா, நீங்க விமான ஏறி நேர்ல வர வேண்டிய அவசியமே இல்ல, தொலைபேசியில சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அட, தொலைபேசியில ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? ஆமா, உங்களுடைய அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கிற அதிகாரமே இந்த பிரச்சனையை சுலபமா தீர்த்துடும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட அந்த ஊழியர் சொல்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனோட வார்த்தைக்கும் அவரோட அதிகாரத்துக்கும் மேல எவ்வளவு ஆழமான நம்பிக்கை இருந்தா அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா. அந்த சிஇஓவோட வல்லமை என்னன்னு அந்த ஊழியருக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. சரியா சொன்னீங்க. பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு ரொம்ப தத்ரூபமாக இன்றைய வாசகங்களின் ஆன்மாவை படம் பிடித்து காட்டுது. மனிதர்களாகிய நாம் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும்போது நம்முடைய சுய பலத்தையே நம்பி இருக்கிறோம். உண்மைதான், நம்ம பணம், பதவி இதைத்தான் நம்புறோம். ஆமா, ஆனால் அந்த தற்பெருமையின் சுவர்கள் உடையும் போதுதான் நம்முடைய உண்மையான கையறு நிலையும் கடவுள் மீதான அதீத நம்பிக்கையும் வெளிப்படுகிறது. இன்றைய திருவிவிலிய வாசகங்கள் முழுவதுமே இந்த தகுதியின்மை, பேரழிவு மற்றும் அதிலிருந்து முளைத்தெழும் விசுவாசம் அப்படிங்கிற மையப்புள்ளில தான் பயணிக்குது. நிச்சயமா. இன்னைக்கு முதல் வாசகமான புலம்பல் நூலை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய தயக்கம் வருது. ஏன்னா அதுல வர்ற காட்சிகள் ரொம்பவே இருட்டாகவும் மனதை உழுக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஆமா, அந்த 2ஆம் அதிகாரம் ரொம்ப வலியான ஒரு பதிவு. இந்த வாசகம் வரலாற்று பின்னணியில எதை சுட்டி காட்டுது? இது கிமு 586ல பாபிலோனியர்களால் எருசலேம் நகரம் சுக்குநூறாக அழிக்கப்பட்ட அந்த துயரத்தின் நேரடி பதிவு. இத்தனை நாளா கடவுள் வாழும் ஆலயம் நம்மோடு இருக்கிறது, நமக்கு எந்த அழிவும் வராது அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் ரொம்ப உறுதியா நம்பியிருந்தாங்க. ஆனா அந்த ஆலயம் அவங்க கண் முன்னாடியே தீக்கிரையாக்கப்படுது.
கரெக்ட். ரொம்ப பாரமான ஒரு வாசகம் இது. இத வாசிக்கும் போதே நெஞ்சு ரொம்ப கணக்குது. அதனால நேயர்கள் சார்பா நான் உங்களுக்கு கேக்குற முதல் கேள்வி இதுதான். நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு சோகமான ஒரு வாசகத்தை நம்ம ஏன் இன்னைக்கு வாசிக்கணும்? இந்த ஆழமான பார்வையோட நோக்கம் என்ன? இதுல இருந்து இன்னைக்கு நாம கத்துக்க வேண்டிய பாடம் தான் என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நாம எப்பவுமே திருவிவிலியத்துல இருக்கிற நல்ல பாசிட்டிவான வசனங்களை மட்டும்தான் வாசிப்ப விரும்புறோம் இல்லையா? கண்டிப்பா ஆறுதலா இருக்கும்னு நினைப்போம். ஆனா திருவிவிலியம் மனித வாழ்க்கையோட இருளையும் வலியையும் எப்பவுமே மூடி மறைக்காது. இந்த 2வது வசனத்தை பாருங்களேன். ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழித்தார், அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார் அப்படின்னு பதிவாகி இருக்கு. இரக்கமின்றி அழித்தார்னா? ஆமா, இங்க நீங்க கவனிக்க வேண்டியது எதிரிகள் கழிச்சாங்கன்னு சொல்லல, ஆண்டவரே அழிச்சார்னு சொல்லியிருக்கு. அதாவது இது வெறும் அரசியல் வீழ்ச்சியோ இயற்கை பேரிடரோ கிடையாது. மக்களோட ஆன்மீக வீழ்ச்சியால ஆண்டவர் தம்முடைய பாதுகாப்பை விலக்கிக்கிட்டாருங்கிறத அந்த மக்கள் ரொம்ப ஆழமா உணர்றாங்க. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இரக்கமின்றி அழித்தார் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கடுமையா தெரியலையா? ஒரு பக்கம் ஆண்டவரை அன்பானவர்னு சொல்றோம், ஆனா இன்னொரு பக்கம் இப்படி சொல்றோமே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு மருத்துவ உதாரணத்தோட பார்த்தா ஈஸியா புரியும். இப்போ ஒரு நோயாளிக்கு கால்ல ரொம்ப மோசமான ஒரு கேங்க்ரைன் நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓ, அந்த அழுகி போற வியாதி. ஆமா, அதேதான். அந்த டாக்டர் ரொம்ப இரக்கமுள்ளவர் தான். ஆனா அந்த நோயாளியை காப்பாத்தணும்னா இரக்கமே இல்லாம அந்த காலை வெட்டி எடுத்தாகணும். வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு அது கொடூரமா தெரியலாம், ஆனா வேற வழியே இல்ல, உயிரை காப்பாத்தணும்ல. கரெக்ட். அந்த அழுகி போன பகுதியை வெட்டி எடுக்கிறது தான் உண்மையான மருத்துவம். எருசலேம் மக்களும் பல 100 வருஷங்களா அநீதி, ஒடுக்குமுறை, நெறிகேடுகள்னு வாழ்ந்து அந்த மொத்த சமுதாயமுமே அழுகி போன நிலைக்கு வந்துருச்சு. ஓ, அப்போ அந்த அழிவு ஒரு தண்டனை கிடையாது, அது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை மாதிரி. கண்டிப்பா, முழுமையான அழிவிலிருந்து அவங்கள காப்பாத்துறதுக்கான ஒரு திருத்தம் அது. சரி, இப்ப 10வது வசனத்துக்கு வருவோம். இது எனக்குள்ள ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. மகள் சியோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர், அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை தூவிக் கொண்டுள்ளனர், சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். இப்போ ஒரு பிரச்சனைனா நாம யார்கிட்ட போவோம்? பெரியவங்க கிட்ட தானே போவோம். ஆமா, அனுபவம் இருக்கிறவங்க வழிகாட்டுவாங்கன்னு நம்புவோம். ஆனா இங்க பாருங்க, அந்த சமுதாயத்தோட தலைவர்களே தரையில உட்கார்ந்து தலையில மண்ணை போட்டுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா இருக்கிறாங்க. இத வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில இழப்புகள் ரொம்ப பெருசா இருக்கும்போது நமக்கு அழுக கூட வராது. மூளை அப்படியே உறைஞ்சு போயிடும். ஆமா, வார்த்தைகளே வராது. அதுதான் இந்த மௌனம். இன்னைக்கு நாம சந்திக்கிற திடீர் வேலை இழப்பு அல்லது குடும்பத்துல நடக்கிற ஒரு பெரிய இழப்பு மாதிரி இருக்குல்ல. 100க்கு 100 உண்மை. இது வெறும் துக்கத்தோட அடையாளம் இல்ல, மனித அறிவோட எல்லை முடிவுக்கு வந்துருச்சுங்கிறத காட்டுற ஒரு பயங்கரமான மௌனம். ஒரு நாட்டில் இருக்கிற தலைவர்கள், அறிஞர்கள் எப்பவுமே ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க அவங்களோட எல்லா தந்திரங்களும் தோத்து போயிடுச்சு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, தலைவர்களே இப்படி மௌனமா தரையில உட்கார்ந்துருக்கும் போது சாதாரண மக்களோட நிலைமை என்னவாகும்? அது ரொம்ப மோசமா இருக்கும். எப்போ ஒரு சமுதாயத்துல வழிகாட்டிகள் செயலிழந்து போறாங்களோ அப்போ அதோட முழு வலியையும் முதல்ல சுமக்கிறது அந்த சமுதாயத்தோட பலவீனமானவங்க தான், குறிப்பா குழந்தைகள். ஐயோ, அத படிக்கவே கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, 11 மற்றும் 12வது வசனங்களை கவனிங்க. இறைவாக்கினர் சொல்றார், என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன, நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர்னு. அந்த பிஞ்சு குழந்தைகள் தங் தாய்கிட்ட போய் அப்பம் எங்கே, திராட்சரசம் எங்கேன்னு கேட்டு துடிக்கிறாங்க. இங்க நான் கொஞ்சம் குறுக்கிடுறேன். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. குழந்தைகள் ஏன் திராட்சை ரசம் கேக்குறாங்க? பசியில இருக்கிறவங்க தண்ணி தானே கேட்கணும். திராட்சை ரசங்கிறது ஒரு ஆடம்பரமான பானம் இல்லையா? நீங்க கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நுணுக்கம். அந்த காலத்துல மத்திய கிழக்கு நாடுகள்ல சுத்தமான குடிநீர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தண்ணியோட கொஞ்சம் திராட்சை ரசத்து கலந்து கொடுக்கறது தான் அவங்களோட அன்றாட பழக்கமே. ஓ, அப்போ அது ஆடம்பரம் கிடையாது. கிடையவே கிடையாது. அதுதான் அவங்களுக்கான அடிப்படை நீர்ச்சத்து. அப்போ அந்த குழந்தைகள் திராட்சை ரசம் கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சுத்தமான தண்ணி கூட இல்லைங்கிறத தான் அது காட்டுது. ஒரு தாய் தான் மடியில இருக்கிற குழந்தைக்கு 1 மீட்டர் தண்ணி கூட கொடுக்க முடியாம தவிக்கிற வழி அது. நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஆனா இதையெல்லாம் கேட்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய கோபம் வருது. இவ்வளவு பெரிய பேரழிவு வர்ற வரைக்கும் அங்க இருந்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? யாருக்குமே இது தெரியாதா? ஒரு நாடே இப்படி அழிய போகுதுன்னு முன்னாடியே எச்சரிக்கிறதுக்கு அங்க யாருமே இல்லையா? இதுக்கு தெளிவான விடை 14வது வசனத்துல இருக்கு. ஒரு சமுதாயத்தை வெளிநாட்டு படைகள் அழிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள நடக்கிற ஆன்மீக பேரழிவு தான் அதை அழிக்குது.
அதாவது உள்நாட்டு வீழ்ச்சி. அம்மா 14வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய இறைவாக்கினர்கள் ஏன் அப்படி போய் சொல்லணும்? அங்கேதான் மனித மனத்தின் ஒரு பெரிய பலவீனம் செயல்படுது. மக்கள் பாவத்திலும் அநீதியிலும் வாழ்ந்தபோது உண்மையான இறைவாக்கினர்கள் மனந்திரும்புங்கள், இல்லையென்றால் அழிவு வரும் அப்படின்னு எச்சரித்தார்கள். ஆனா அதை மக்கள் கேட்க விரும்பல. ஆமா, யாருக்குமே கசப்பான உண்மையை கேட்க பிடிப்பதில்லை. அதனால சில போலி இறைவாக்கினர்கள் முளைத்தார்கள். அவர்கள் மக்களின் நெறிகேடுகளை கண்டிக்காமல், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எருசலேமுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு போலியான ஆறுதல்களை சொன்னாங்க. அதாவது மக்கள் கேட்க விரும்பியதையே அவங்க இறைவாக்காக சொன்னார்கள். எக்ஸாக்ட்லி. இந்த மாயையில் சிக்கியதால தான் அவர்கள் திருந்தவே இல்லை. இறுதியில் அந்த மாபெரும் பேரழிவை சந்தித்தார்கள். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? நமக்கு எப்பவுமே நம்ம தப்ப சுட்டி காட்டுறவங்கள விட எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றவங்கள தானே பிடிக்கும். சோஷியல் மீடியாவில் நமக்கு எந்த கருத்து பிடிச்சிருக்கோ அதை சொல்றவங்கள மட்டும்தான் ஃபாலோ பண்றோம். நமக்கு முரணான உண்மைகளை சொல்றவங்கள உடனே அன்ஃபாலோ பண்ணிடுறோம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இந்த அல்காரிதம் கூட நமக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் தானே திரும்ப திரும்ப காட்டுது. நம்ம குரலையே நமக்கு திரும்ப கேட்க வைக்கிற ஒரு போலி உலகம் இது. அப்போ அன்னைக்கு எருசலேம் மக்களுக்கு பொய்யான காட்சிகளை சொன்ன அதே வேலையை தான் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா நமக்கு பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப துல்லியமான ஒப்பீடு செஞ்சீங்க. அல்காரிதம்க்கு உண்மையை விட உங்களை எங்கேஜ் பண்ணி வைக்கிறது தான் முக்கியம். அன்னைக்கு இருந்த அது போலி இறைவாக்குனர்களுக்கும் அதுதான் முக்கியமா இருந்துச்சு. தங்களோட பதவியே காப்பாத்திக்கிட்டாங்க. ஆமா, ஆனா உண்மையான அன்பு அப்படிங்கிறது வெறும் இனிமையான வார்த்தைகளை சொல்றதுல இல்ல. ஒருத்தர் அழிவை நோக்கி போகும்போது அவர் தப்ப சுட்டிக்காட்டி திருத்துறதுல தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட வழிகாட்டிகளை நாம ஒதுக்கணும்னா எருசலேமுக்கு வந்த அதே பேரழிவு தான் நமக்கும் வரும். ரொம்ப ஆழமான சிந்தனை. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தன் வாழ்க்கையிலையும் இந்த எருசலேம் மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கலாம். வேலையை இழந்திருக்கலாம், குடும்பத்துல பிரிவினை வந்திருக்கலாம், அல்லது ஒரு பெரிய வழியில இருக்கலாம். அவங்க இப்போ என்ன செய்யணும்? நடந்த தப்பியே நினைச்சு புலம்பிக்கிட்டே தரையில உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா? இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? கண்டிப்பா தீர்வு இருக்கு. திருவிவிலியம் எப்பவுமே நம்ம இருளுக்குள்ளேயே விட்டுடாது. 18 மற்றும் 19வது வசனங்கள்ல இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வழியா ஆண்டவர் காட்டுறார். இங்கதான் உண்மையான மனமாற்றம் ஆரம்பமாகுது. அது என்ன வழி? 18வது வசனம் சொல்லுது, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி, உனக்கு ஓய்வு வேண்டான்னு. ஆனா 19வது வசனம் இன்னும் வலிமையா சொல்லுது, எழு, இரவில் முதற்சாமத்தில் குரல் எழுப்பு, உள்ளத்தில் உள்ளதை என் தலைவன் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு அப்படின்னு. தண்ணீரை போல் ஊற்றிவிடு. இதை கேட்கும் போதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன் தண்ணீரை போல் ஊற்றணும்னு சொல்றாங்க? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இத? அதாவது ஒரு பாத்திரத்துல தேனையோ அல்லது எண்ணெயோ வச்சிருந்து அதை கீழே ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவுதான் தலைகீழா கவிழ்த்தாலும் கொஞ்சம் எண்ணெய் அந்த பாத்திரத்துல ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும், முழுசா காலி ஆகாது. ஆனா ஒரு டம்ளர்ல இருக்கிற தண்ணிய கீழே ஊத்துனா ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாம மொத்தமா காலி ஆயிடும். அருமையான ஒரு விளக்கம். அது போல நம்ம உள்ளத்துல இருக்கிற கோபம், பயம், வலி, விரக்தி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட ஒழிச்சு வைக்காம ஆண்டவர்கிட்ட அப்படியே கொட்டி தீர்க்கணும். அதானே? அதேதான். அந்த டம்ளர் தண்ணி உதாரணம் ரொம்ப கச்சிதமா பொருந்தது. ஆண்டவர் முன்னாடி நாம எந்த மாஸ்க்கும் போட வேண்டியதில்லை. நம்ம பலவீனங்களை அவர்கிட்ட மறைக்கவே முடியாது. நீங்க உங்க இதயத்தை ஆண்டவர் முன்னாடி முழுமையா காலியாக்கும் போதுதான் அவர் தன்னுடைய இரக்கத்தால அந்த இதயத்தை நிரப்ப முடியும். ஆனா ஒரு சின்ன கேள்வி, இரவில் முதற்சாமத்தில் குரல் எழுப்புன்னு சொல்றாங்களே, அது ஏன் இரவு நேரம்? பகல்ல ஜபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அப்படி இல்ல. இரவு நேரங்கிறது உலகமே அடங்கி அமைதியா இருக்கிற நேரம். பகல் முழுக்க நமக்கு 1000 கவனச்சிதறல்கள் இருக்கும். ஆனா அந்த இருள் சூழ்ந்த தனிமையான நேரத்துல நம்ம வலியும் தவிப்பு ரொம்ப பெரிசா தெரியும். அந்த நேரத்துல ஆண்டவரோடு நேரடியா உறவாடணும். புரியுது. அது மட்டும் இல்லாம இந்த 19வது வசனத்தோட கடைசி பகுதியை கவனிங்க. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இங்கதான் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க பசியில செத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஆண்டவரே எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு தங்களை பத்தி அவங்க கேட்கல. மாறாக அடுத்த தலைமுறையோட உயிருக்காக கைகளை உயர்த்துங்கன்னு சொல்றாங்களே, இது ரொம்ப பெரிய விஷயமா படுதே. இதுக்கு பேர் தான் மன்றாட்டு ஜெபம். இது சாதாரண அழுகை இல்ல, இது ஒரு போர் உத்தி.
தன்னுடைய சொந்த வழியிலிருந்து வெளியில வந்து தங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்காக ஆண்டவர் முன்னாடி நின்னு மன்றாடுவது. எப்ப மக்கள் எழுந்து நின்று தங்கள் குழந்தைகளின் உயிருக்காக கைகளை உயர்த்த ஆரம்பிச்சாங்களோ அங்க ஒரு புதிய நம்பிக்கை பிறக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம நேர்களும் இதேதான் செய்யணும். கண்டிப்பா. உங்க குடும்பத்துல ஒருவேளை பெரிய பொருளாதார பிரச்சனை இருக்கலாம். உங்க பிள்ளைகளோட படிப்பு, வேலை உங்களை ராத்திரி தூங்க விடாம துடிக்க வைக்கலாம். அப்போ நீங்க இரவில் எழுந்து உங்க இதயத்தை தண்ணீரை போல முழுமையாக ஊற்றிவிட்டு உங்க பிள்ளைகளுக்காக கைகளை உயர்த்தி ஆண்டவரிடம் மன்றாடுங்க. அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமா, எருசலேமின் வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான முடிவு இல்ல. நம்ம வாழ்க்கையிலையும் வரக்கூடிய புலம்பல் நேரங்கள் நம்மை அழிக்க வர்றதில்ல. அது ஆண்டவரிடம் நம்மை முழுமையா சரணடைய வைக்கிற ஒரு வாய்ப்பு. நிச்சயமா. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய வலிகளும் இழப்புகளும் மட்டும்தான் உங்களை இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு ஒரு ஆழமான ஜெபத்தை செய்ய வைக்குது. ஒருவேளை உங்களுடைய இருளான சூழ்நிலை தான் ஆண்டவரோடு நீங்க நெருங்குவதற்கான புதிய தொடக்கமாக இருக்குமோ? சிந்தித்து பாருங்கள். அப்போ உண்மையை எதிர்கொள்வதை தவிர்த்துவிட்டு போலியான ஒரு பாதுகாப்பை கற்பனை செய்து கொண்டதாலதான் இந்த நிலைமை வந்தது. ஆனா பதிலுரை பாடலான திருப்பாடல் 74 பார்க்கும்போது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கு. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலும் ஒதுக்கிவிட்டீர்? உமது சினம் ஏன் புகையா எழுகிறது? அப்படின்னு நேரடியாக ஆண்டவரின் அதிகாரத்தையே கேள்வி கேட்பது போல் சண்டை போடுகிறார்களே. ஆண்டவரை பார்த்து இப்படி ஏன் எங்களை ஒதுக்கினீர் என்று கேட்பது ஒரு வகையில் விசுவாச குறைவு இல்லையா? இதை எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. மேலோட்டமாக பார்த்தால் இது விசுவாச குறைவு போலவோ ஆண்டவரின் அதிகாரத்தை எதிர்ப்பது போலவோ உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் இதுதான் விசுவாசத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு. உச்சகட்ட வெளிப்பாடா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது நீங்க ஒருத்தரை ஆழமாக நேசித்தால் மட்டுமே அவரிடம் உங்கள் உண்மையான வலியை, ஏமாற்றத்தை, கோபத்தை காட்ட முடியும். முற்றிலும் அந்நியரான ஒருவரிடம் போய் நாம இப்படி புலம்ப மாட்டோம் இல்லையா? ஆமா, கரெக்ட். நமக்கு உரிமை இருக்கிறவங்க கிட்டதான் நம்ம சண்டை போடுவோம். அதுதான். ஒரு சின்ன குழந்தை திருவிழா கூட்டத்துல அப்பா கைய விட்டுடுச்சுன்னு வைங்க, பயத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவை பார்த்த உடனே அப்பாவே கோவமா அடிச்சு அழுமே. அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஒப்பீடு. ஒரு ஆடு தன்னோட மேய்ப்பனை பார்த்து உங்க கோபம் ஏன் என் மேல புகையா எரியுது அப்படின்னு உரிமையா ஆனா ரொம்ப விரக்தியா கேக்குற மாதிரி இருக்கு. பல நேரங்கள்ல நாம என்ன நினைக்கிறோம்னா, ஜபம் அப்படிங்கிறது ரொம்ப அமைதியா புகழ்ந்து பாடுறது மட்டும்தானே நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த திருப்பாடல் ஒரு புலம்பல், அதாவது லெமெண்ட் வகையை சேர்ந்தது. ஓ, புலம்பல் பாடல்களா? ஆமா. மூல மொழியான எபிரேயத்துல ஆண்டவர்கிட்ட இப்படி நேர்மையாக உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் உண்மையான விசுவாசத்தோட அடையாளம். போலியா எல்லாம் நல்லா இருக்குன்னு நடிப்பதை திருவிவிலியம் ஊக்குவிப்பதில்லை. ஆனா படைத்தவர்கிட்டயே கோபப்படுறது ஒரு அகங்காரமாகாதா? இல்லவே இல்லை. ஏன்னா விசுவாசத்தோட உண்மையான எதிர்ச்சொல் கோபம் கிடையாது. பொருட்படுத்தாம இருப்பதுதான் விசுவாசத்தோட எதிர்ச்சொல். உங்களுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கையே இல்லைன்னா நீங்க அவர்கிட்ட போய் கோவப்படவே மாட்டீங்க, விலகி போயிடுவீங்க. அது கரெக்ட். ஆனா என் வாழ்க்கையில நடக்கிறது எனக்கு புரியல, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க சண்டை போடுறீங்கன்னா அவர் ஒருத்தரால மட்டும்தான் இதை சரி செய்ய முடியுங்கிற ஆழமான நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அப்புறம் அந்த வசனத்துல புகைந்தெழுகின்றதுன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. ஆமா, நெருப்பை விட புகைச்சல் ரொம்ப கொடுமையானது இல்லையா? நிச்சயமா. அந்த புகைச்சல் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கடுமையான போராட்டத்தை குறிக்குது. ஆனாலும் 2ஆம் வசனத்துல பண்டை காலத்திலே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட, நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கி கொண்ட அப்படின்னு சொல்லி பழசியெல்லாம் ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அதாவது நாங்க உங்களோட ஆளுங்கப்பா அப்படிங்கிற உரிமை குரல் அது. ஆமா, சரியா சொன்னீங்க. இதை கேட்கும்போது இப்போ இத பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம பார்வையாளர்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல தோணுது. உங்க வாழ்க்கையில பெரிய நஷ்டம் வரும்போதோ வியாதி வரும்போதோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். அது சகஜமான ஒரு மனித உணர்வு தான். கண்டிப்பா. அப்படி வரும்போது அந்த வலிய உங்களுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீங்க. அந்த வலிய ஆண்டவரிடமே கொட்டி தீர்க்க வேண்டும். அவரிடம் இருந்து விலகி போவதற்கு பதிலாக அவரை நோக்கி ஓடுவதே உண்மையான ஜபம். அருமையான ஒரு விளக்கம். சரி, இப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட கோபமா இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். ஆனா அந்த கோபத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத அடுத்த பகுதி. ஆமா, 3 முதல் 7 வரை உள்ள வசனங்கள்ல அவங்க ஒரு பெரிய பட்டியலையே ஆண்டவர் முன்னாடி வைக்கிறாங்க. நான் சில வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். மர பின்னல் வேலைப்பாடுகள், கோடரிகள், சிற்றுளி, சுத்தியல், தீ, கொடிகள். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல FIR எழுதுற மாதிரி எவ்வளவு துல்லியமான தகவல்கள் பாருங்க.
சிற்றுளி சுத்தியல் கோடரி வச்சு தூயகத்தை இடிச்சாங்கன்னு ஆண்டவருக்கு ஏன் இவ்ளோ டீட்டெயிலா ரிப்போர்ட் பண்ணணும்? இதுல என்ன உள்ளர்த்தம் இருக்கு? இந்த எஃப்ஐஆர் ஒப்பீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆண்டவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த மரப்பின்னல் வேலைப்பாடு அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. ஒரு தூயகத்துல அந்த மர வேலைப்பாடுகளை செய்ய எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கும்? பல தலைமுறைகளோட உழைப்பு அதுல இருந்திருக்கும். கரெக்ட். ஆனா அந்த பல வருட உழைப்ப ஒரு முரட்டுத்தனமான கோடரியை கொண்டு சில நிமிடங்களில் சுக்குநூறாக உடைத்து விடலாம். ஆண்டவரே, நீங்க தங்கறதுக்காக நாங்க எவ்வளவு அன்போடு கட்டி எழுப்பிய இடம் இது, அதை இவங்க சுத்தியலால எப்படி தகர்த்தெறிஞ்சாங்க பாருங்கன்னு தங்கள் வலியின் ஆழத்தை அங்க பதிவு செய்யறாங்க. ஓ, அப்போ அந்த ஆயுதங்களின் பெயர்கள் அவங்களோட துயரத்தின் குறியீடுகள். அப்புறம் அந்த கொடிகள் பத்தியும் ஒரு வசனம் வருதே. தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள் அப்படின்னு வரும். அங்கதான் எதிரிகளோட உண்மையான தந்திரம் இருக்கு. ஒரு கட்டடத்தை இடிக்கிறது வேறு, ஆனா ஒரு சமூகத்தோட அடையாளத்தையே அழிப்பது வேறு. அதாவது இது வெறும் கட்டடத்தின் அழிவல்ல, மக்களின் அடையாளத்தின் மீதான தாக்குதல். அப்படிதானே? 100%. அதனாலதான் நெடுநாள்களாக பாழ்ந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக அப்படின்னு ஆண்டவரை அந்த இடிபாடுகளுக்குள்ளேயே நேரில் வந்து பார்க்க கூப்பிடுறாங்க. வாவ்! இத நம்ம பார்வையாளர்களோட அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா, பல வருடங்களா நீங்க சிறுக சிறுக கட்டி எழுப்பிய உங்க அமைதி, குடும்ப உறவு அல்லது சமூகத்துல உங்க நற்பெயர், இது எல்லாத்தையும் சில பிரச்சனைகளோ மனிதர்களோ சுத்தியல் கோடரி போல ஒரே அடியில உடைத்து விடலாம். ஆமா, அவங்க உங்களை வீழ்த்தி விட்டதாக வெற்றி முழக்கம் கூட செய்யலாம். கண்டிப்பா உங்க மனதுக்குள்ளேயே ஒரு பாழடைந்த பகுதி இருக்கலாம். ஆனா அந்த இடிபாடுகளுக்குள் ஆண்டவரை நேரடியாக வரச் சொல்லி கூப்பிடுங்கள். அவர் உடைந்தவைகளை மீண்டும் உருவாக்குபவர். ரொம்ப அற்புதமான ஒரு பயன்பாடு. சரி, இப்போ அவங்க எல்லாம் அழிஞ்ச உச்சக்கட்டத்துல நிக்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போறாங்க? அங்கதான் நாம வசனங்கள் 20 மற்றும் 21க்கு வரோம். நான் வாசிக்கிறேன். உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். இது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு கடைக்காரர்கிட்ட நம்ம வாங்கின பொருளுக்குரிய வாரண்டி கார்டை, அதாவது அந்த வாரண்டி கார்டை காட்டி இதோ உங்க ப்ராமிஸ் இருக்கு பாருங்கன்னு உரிமையா கேக்குற மாதிரி இருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமை நடந்தாலும் இந்த உடன்படிக்கை மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? மிகச் சரியான ஒரு ஒப்பீடு இது. வாரண்டி கார்டு மாதிரி தான், ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த உடன்படிக்கை என்பது மாறாதது. மனிதர்கள் போடுற ஒப்பந்தம் மாதிரி இல்லை இது. ஓ, அப்போ இது ரத்து செய்ய முடியாத ஒண்ணா? ஆமா, அதத்தான் அவங்க கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள். எதிரிகளால் தூயகத்தின் சுவர்களை இடிக்க முடியும், மர வேலைப்பாடுகளை சிதைக்க முடியும். ஆனால் ஆண்டவர் தம் மக்களோட செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை எந்த நெருப்பாலும் எரிக்க முடியாது. எவ்வளோ அழகான ஒரு விளக்கம். சூழ்நிலைகள் இருளடையும் போது அவங்க அந்த அழியாத ப்ளூ பிரிண்ட், அதாவது உடன்படிக்கையை கையில எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாட்டின் இருளான இடங்களில் எவ்வளவு கொடுமைகள் நடந்தாலும் அவங்க தங்களுக்கு மட்டும் ஜெபிக்கல. சமூகத்தில் இருக்கும் சிறுமையுற்றோர், எளியோர், வறியோர் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று மன்றாடுகிறார்கள். அதாவது தங்களை விட பலவீனமான மக்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆமா, இன்றைய பல்லவி சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த வாசகத்தின் இதய துடிப்பாகவே இருக்கிறது. பார்வையாளர்களே, உங்களை சுற்றி எவ்வளவு இருள் இருந்தாலும் அநீதிகள் நடந்தாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த உடன்படிக்கைகளை நினைவு கூறுங்கள். உதாரணமாக திருமுழுக்கில் நீங்க பெற்ற அருளை நினைச்சு பாருங்க. அந்த அருளை உறுதியா பற்றிக் கொள்ளணும். அதே சமயம் நம்மை சுற்றி கஷ்டப்படும் எளிய மக்களுக்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. ரொம்ப சரி. நான் ஒரு சிந்தனையை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருப்பாடல் ஒரு ஹாப்பி எண்டிங்ல முடியல. ஆமா, எதிரிகள் அழிந்து விட்டார்கள், கோயில் கட்டப்பட்டு விட்டது அப்படின்னு முடியல. கரெக்ட். ஒரு ஏக்கத்தோடும் நம்பிக்கையோடும் முடிகிறது. சில நேரங்களில் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு உடனே கிடைக்காமல் போகலாம். ஆனால் இடிபாடுகளுக்குள் நின்றபடி ஆண்டவரை பார்த்து உரிமையோடு மறந்து விடாதீர் என்று நீங்கள் கூப்பிடும் அந்த நொடியே உங்களுக்கான ஆசீர்வாதம் தொடங்கி விடுகிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அந்த இடிபாடுகளுக்குள்ளே ஆசீர்வாதம் தொடங்கிடுச்சு. எவ்வளவு பெரிய நம்பிக்கை இது. ஆமா, போலியான புன்னகைகளை விட உண்மையான கண்ணீரை ஆண்டவர் அதிக மதிக்கிறார். துன்பப்படும் மக்களின் கூக்குரலை அவர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை அப்படிங்கறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையான விளக்கம். அந்த யூத மக்களின் வேதனையான கூக்குரல் பழைய ஏற்பாட்டில் எழுகிறது. அதற்கான ஒரு அழகான பதிலை, ஒரு புதிய விடியலை நற்செய்தி வாசகத்துல நாம பார்க்கிறோம். ஆமா,
மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம். ஆனா இங்கேயும் ஒரு கூக்குரல் எழுகிறது. அது ஒரு யூதரிடம் இருந்தல்ல, ரோமானிய படையின் நூற்றுவர் தலைவரிடம் இருந்து. இந்த முரண்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா அது ஒரு பெரிய முரண்பாடுதான். யூதர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் மீது வரி வசூலித்து அதிகாரம் செலுத்தும் ஒரு ஆக்கிரமிப்பு படையின் அதிகாரி அவர். அவர் ஒரு யூதரான இயேசுவிடம், அதுவும் தன்னுடைய ஒரு சாதாரண பணியாளனுக்காக உதவி கேட்கிறார். இந்த செயலுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் என்னவா இருக்கும்? அந்த காலகட்டத்தின் வரலாற்றை புரிந்து கொண்டால் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று உங்களுக்கு தெரியும். ரோமானிய பேரரசில் பணியாளர்கள் அல்லது அடிமைகள் என்பவர்கள் வெறும் பொருட்கள் போலதான் நடத்தப்பட்டார்கள். பிழைக்க முடியுதுன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஆமா, நோய் வாய்ப்பட்டால் அவர்களை வீதியில் தூக்கி வீசிவிட்டு வேறு ஆளை விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் இந்த அதிகாரி தன் பணியாளன் கடும் வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்று சொல்லி கலங்குகிறார். அவருடைய இரக்கம் அங்கே வெளிப்படுகிறது. ஒரு கல் நெஞ்சல் கொண்ட ராணுவ அதிகாரிகிட்ட இப்படி ஒரு இரக்கம்! அதையும் தாண்டி யூதர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு புறவினத்தவர் இயேசுவின் இறையியல் அதிகாரத்தை எந்த அளவுக்கு துல்லியமாக புரிந்திருந்தார் என்பதுதான் இதில் இருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். ஆமாம், இயேசு நான் அவனை குணமாக்குவேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த நூற்றுவர் தலைவர் சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் உச்சரிக்கும் வார்த்தைகள். ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். ஒரு புறவினத்து ராணுவ அதிகாரி இயேசுவின் ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை எப்படி உணர்ந்து கொண்டார்? யூத மறைநூல் அறிஞர்களுக்கே பிடிபடாத ஒரு உண்மை இவருக்கு எப்படி கிடைத்தது? பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய ராணுவ பின்னணியிலிருந்தே அந்த பேருண்மையை கண்டுபிடிக்கிறார். அவர் ஒரு நூற்றுவர் தலைவர், அதாவது அவருக்கு கீழ் 100 படை வீரர்கள் இருக்கிறார்கள். அவர் இயேசுவிடம் சொல்றாரு, நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என் கீழ் படை வீரர்கள் இருக்கிறார்கள். ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். அதாவது செயின் ஆஃப் கமாண்ட். எக்ஸாக்ட்லி. ரோமானிய ராணுவத்தின் சங்கிலி தொடர் அதிகாரம் எப்படி செயல்படும்னா, ரோமில் இருக்கும் பேரரசர் ஒரு வார்த்தை சொன்னால் அது உலகின் கடைக்கோடில் இருக்கிற ரோமானிய படை வீரனுக்கும் சட்டமாகும். பேரரசர் நேரில் வர தேவையில்லை, அவருடைய அதிகாரத்தை பெற்ற வார்த்தையே போதும். அப்போ அதே ராணுவ கட்டமைப்ப அவர் இயேசுவின் மீது பொருத்தி பார்க்கிறாரா? மிகச்சரியாக. எனக்கு 100 பேர் மீது அதிகாரம் இருக்கு, ஆனால் உமக்கோ இந்த நோயின் மீது, இயற்கையின் மீது, ஏன் இந்த பிரபஞ்சத்தின் மீதே முழுமையான அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கறத அவர் நம்புறாரு. ஆமா, தொடக்க நூலில் ஆண்டவர் ஒளி தோன்றுக என்று ஒரு வார்த்தை சொன்னார், ஒளி தோன்றியது. அதே படைப்பின் வல்லமை உமது வார்த்தையில் இருக்கிறது. நீர் என் வீட்டிற்கு நேரில் வர தேவையில்லை, உமது வார்த்தையே அந்த நோயை விரட்டும் என்ற மாபெரும் சத்தியத்தை அந்த ரோமானியர் புரிந்து கொள்கிறார். இதை விட ஒருபடி மேலே போய் பார்த்தோம்னா, இயேசுவே இந்த விசுவாசத்தை கண்டு வியந்து போனார் அப்படின்னு நற்செய்தி பதிவு செய்துள்ளது. இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஆண்டவரையே ஒரு மனிதன் வியக்க வைக்கிறான் என்றால் அவனது விசுவாசம் எவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்க வேண்டும். ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது எனக்கு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. பல தலைமுறைகளாக கடவுளை அறிந்தவர்கள், திருவிவிலியத்தை கரைத்து குடித்த யூதர்கள் இயேசு செய்த பல அற்புதங்களை கண்ணால் பார்த்தும் அவரிடம் குறை கண்டுபிடித்தார்கள். ஆனால் எதுவுமே தெரியாத இந்த அந்நியர் முழுமையாக நம்புகிறார். இது இன்றைய பாரம்பரிய விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறதல்லவா? நம்ம பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும்னு நாமே ஒரு வரைபடமே போட்டு அதை அவர்கிட்ட கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த வழியில வந்து இந்த குறிப்பிட்ட மனிதர் மூலமா இப்படிதான் எனக்கு உதவி செய்யணும்னு நாமே ஒரு நிபந்தனை விதிக்கிறோம். ஓ, உண்மைதான். ஆண்டவர் எப்படி செயல்படணும்னு நாமே முடிவு செஞ்சிடறோம். ஆனா அந்த நூற்றுவர் தலைவரை பாருங்க. ஆண்டவரே, நீர் எப்படி செய்வீரோ எனக்கு தெரியாது, ஆனா உமது ஒரு வார்த்தை என் சூழ்நிலையை முழுமையா மாற்றிவிடும் அப்படிங்கிற அந்த அடிப்படையான நிபந்தனையற்ற நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தங்களை ஒடுக்குற ஒரு ரோம புறவின மனிதனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்ல அப்படின்னு இயேசு சொல்றது அங்க நின்று கொண்டிருந்த யூத குருக்களுக்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அவமானமா இருந்திருக்குமே. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவுக்கடி. இதை நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்டா, இஸ்ரேல் மக்கள் தாங்கள் ஆபிரகாமின் சந்ததியினர் அப்படிங்கறதாலையும் தங்களுக்கு திருவிவிலியம் தெரியும் அப்படிங்கறதாலையும் விண்ணரசுல தங்களுக்கு VIP இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு விட்டதா ஒரு பெரிய மிதப்புல இருந்தாங்க. அட, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு கர்வம். ஆமா, ஆனா இயேசு என்ன சொல்றாரு? விண்ணரசின் பந்தி அப்படிங்கிறது உங்களுடைய பாரம்பரியத்தாலேயோ நீங்க சார்ந்திருக்கிற குலத்தாலையும் கிடைப்பதல்ல, அது தூய்மையான நம்பிக்கையால் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. அதனாலதான்
கிழக்கிலும் மேற்கிலும் இருந்த பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமருவார்கள். ஆனால் அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு இவ்வளவு கடுமையா எச்சரிக்கிறாரா? ஆமா, அரசுக்கு உரியவர்களே வெளியே தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்குன்னு இயேசு சொல்றாரு. இந்த அழுகையும் அங்கலாய்ப்பும் அப்படிங்கறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வெறும் ஒரு தண்டனையை பத்திய எச்சரிக்கை மட்டும்தானா? இல்லவே இல்ல. அழுகையும் அங்கலாய்ப்பும் அப்படிங்கிறது வெறுமனே நரகத்தின் நெருப்பை குறிக்கும் வார்த்தை மட்டும் கிடையாது. அது ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சியும் இழப்பின் வலியையும் குறிக்குது. இழப்பின் வலியா? அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா? சரியா சொன்னீங்க. நம்முடைய கைகளிலேயே பொக்கிஷம் இருந்தும் அதை நம்ம கோட்டை விட்டுட்டோமே அப்படிங்கிற மாபெரும் வேதனை அது. இது இன்றைய நவீன நேரங்களாகிய நமக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. நாமளும் இதை சீரியஸா எடுத்துக்கணும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. நாம பல தலைமுறைகளா கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம திருப்பலிக்கு செல்லலாம். எல்லா ஜபங்களும் நமக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கலாம். தினசரி ஆலயத்திற்கு செல்கிறோம், சடங்குகளை செய்கிறோம் என்பதாலேயே நமக்கு நிலைவாழ்வு உறுதி செய்யப்பட்டு விடாது. வெறும் சடங்குகள் மட்டும் பத்தாது. கண்டிப்பா பத்தாது. ஆனா ஆபத்து வரும்போது, நோய் வரும்போது நம்முடைய அந்தஸ்தையோ பணத்தையோ நம்பாம அந்த நூற்றுவர் தலைவரை போல முழுமையா ஆண்டவர வார்த்தையை நம்பும் இதயம் நம்ம கிட்ட இல்லை என்றால் நம்ம பாரம்பரியங்களால எந்த பயனும் இல்லை. ரொம்ப ஆழமான சிந்தனை. பின்னணியோ தகுதியோ முக்கியம் இல்ல. வெற்றுக்கரம் ஏந்தி நிற்கும் நம்பிக்கையான மனதுதான் ஆண்டவருக்கு தேவை அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா, அந்த நம்பிக்கையோட பலன் எவ்வளவு விரைவா கிடைச்சது அப்படிங்கறதையும் நாம கவனிக்கணும். இயேசு அவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் அப்படின்னு சொன்ன மறு கடமே அந்த பையன் நலமடைந்தான் அப்படின்னு பாக்குறோம். தூரமும் நேரமும் ஆண்டவரோட அதிகாரத்தின் முன்னாடி ஒரு தடையே இல்லை அப்படிங்கிறது இதிலிருந்து மிக தெளிவா புரியுது. 100க்கு 100 உண்மை. சரி, இப்போ ஒரு கேள்வி. இயேசு எப்போதுமே இப்படி தொலைதூரத்திலிருந்து கட்டளையிட்டு ஒரு பெரிய அதிகாரியை போலதான் செயல்படுவாரா அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது அடுத்த நிகழ்வு அதுக்கு ஒரு அழகான முரண்பாட்டை தருது. மத்தேயு 8:14 முதல் 15 வரையிலான வாசகத்துல இயேசு பேதுருவின் வீட்டிற்கு செல்றாரு. அங்க பேதுருவோட மாமியார் காய்ச்சலாய் படுத்திருக்காங்க. ஆமா, அங்க அவங்கள பார்த்து இயேசு அவங்க கையை தொட்டதும் காய்ச்சல் நீங்குகிறது. முந்திய நிகழ்வுல தொலை தூரத்திலிருந்து ஒரு வார்த்தையால குணமாக்கின ஆண்டவர் இங்கு ஏன் நேர்ல சென்று கையை தொட்டு குணமாக்க வேண்டும்? இது ரொம்ப அழகான ஒரு கேள்வி. ஆண்டவர் நம்மள ஒரு இயந்திர கூட்டமா பார்ப்பதில்லை. அவர் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற தனிப்பட்ட அணுகுமுறையை கையாளுகிறார். இதத்தான் நாங்க ஆங்கிலத்துல பர்சனல் டச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெய்லர்ட் அப்ரோச். மிகச்சரியான ஒப்பீடு. நூற்றுவர் தலைவருக்கு அதிகாரம்னா என்னன்னு தெரியும். அவருக்கு தொலை தூரத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை போதுமானதாக இருந்தது. ஆனா பேதுருவின் மாமியாரோட சூழ்நிலை வேற. அவங்க உடல் அளவுல ரொம்ப சோர்வா இருந்திருப்பாங்க. ஆமா, காய்ச்சல் முற்றி தனிமையில் உடல் வலியோடு ஒரு இருண்ட அறையில் படுத்திருக்கும் ஒரு முதிய பெண்ணிற்கு என்ன தேவை? வெறும் ஒரு அதிகாரபூர்வமான கட்டளை கிடையாது. ஒரு அரவணைப்பு தேவை, ஒருவருடைய அன்பான தொடுதல் தேவை. ஆமா, அவங்களுக்கு அன்பான கவனிப்பு தான் அந்த நேரத்துல மருந்தா இருந்திருக்கும். இயேசு அங்க போய் ஒரு வார்த்தை சொல்லி குணமாக்கி இருக்க முடியும். ஆனா அவர் அருகில் சென்று அவளுடைய கையை தொடுகிறார். அந்த தொடுதல் மூலமா நான் உன்னோடு இருக்கிறேன், உன் வேதனையை நான் அறிவேன் அப்படிங்கிற அந்த அன்பை பரிமாறுகிறார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய தேவையையும் மனநிலையையும் எவ்வளவு நுணுக்கமா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே சிலருக்கு வைக்குது. அது மட்டும் இல்ல, அந்த தொடுதல் அவங்களுக்கு குணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம அடுத்து நடக்கிற விஷயம்தான் நம் எல்லோருக்குமான ஒரு பெரிய பாடமா அமையுது. காய்ச்சல் நீங்கியவுடன் பேதுருவின் மாமியார் உடனே எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆமா, இது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காய்ச்சல் விட்டு போனோடனே யாராவது வேலை செய்வாங்களா? அப்பாடா, இத்தனை நாள் காய்ச்சல்ல கஷ்டப்பட்டுட்டேன், நான் கொஞ்சம் தூங்குறேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்படி சொல்லல. உடனே எழுந்து மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய தொடங்கிட்டாங்க. இதுதான் இந்த நிகழ்வோட மையப்பகுதி. ஆண்டவர் நம்மள தொட்டு நமக்கு ஒரு விடுதலையோ அல்லது ஒரு குணமோ தர்றாருன்னா அதோட நோக்கம் என்ன? ஓ, நாம வெறுமனே நிம்மதியா ஓய்வெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா? கண்டிப்பா இல்ல. நமக்கு இருக்கும் உடல் சோர்வு, பண கஷ்டம், மன அழுத்தம், இதுல இருந்து ஆண்டவர் நம்ம தூக்கி விடுறாருன்னா நம் குணமாக்கப்படுவது சேவைக்காகவே. இதத்தான் நம் வாழ்வில நம்ம கடைபிடிக்கணும். அதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறாருன்னா நாம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அதை கொடுக்கறாரு. மிகச்சரி.
ஆண்டவரோட ஆசிர்வாதம் நம்மோடு தேங்கி நின்று கூடாது, அது மற்றவர்களுக்கு பாய்ந்து செல்லணும். குணமளிப்பதன் நோக்கத்தை ரொம்ப ஆழமா விளக்குனீங்க. சரி, அடுத்ததா அன்றைய நாளின் மாலை வேளையை பற்றி வாசகம் பேசுது. மாலை வேளையில பல பேய் பிடித்தவங்களை இயேசுவிடம் கொண்டு வர்றாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போகுது, நோயாளர்கள் அனைவரும் குணமடைறாங்க. ஆமா, அவர் ஒரு பெரிய விடுதலை பணியை செய்றாரு. இவை அனைத்தும் நடந்து முடிஞ்ச பிறகு மத்தேயு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பதிவு செய்றாரு. இறைவாக்கினர் எசாயா உரைத்த அவர் நம் பிணைகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் அப்படிங்கிற வார்த்தைகள் இதன் மூலம் நிறைவேறியது அப்படின்னு சொல்றாரு. இந்த இறைவாக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது. ஆமா, என்னோட கேள்வி எங்கன்னா, இன்றைய நவீன உலகத்துல மன அழுத்தம், தீராத நோய், தீர்க்க முடியாத கடன்கள் அப்படின்னு அன்றாட போராட்டங்கள்ல சிக்கி தவிக்கிற ஒரு நேயருக்கு இந்த வார்த்தைகள் எப்படி ஒரு நடைமுறை ஆறுதலா அமையும்? இத புரிஞ்சுக்க நாம பண்டைய காலத்து மக்களோட மனநிலைய பார்க்கணும். பண்டைய காலத்துல மக்கள் பல தெய்வங்களை வழிபட்டாங்க. அந்த தெய்வங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா, வானத்துல எங்கோ சுகமா உட்கார்ந்துகிட்டு மனிதர்களிடமிருந்து காணிக்கைகளையும் பலிகளையும் எதிர்பார்க்கும் தெய்வங்கள். ஓ, அவங்க மனுஷங்களோட கஷ்டத்துல பங்கெடுக்க மாட்டாங்களா? இல்ல, மனிதர்கள் கஷ்டப்பட்டால் அவங்க எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆனா இறைவாக்கினர் எசாயா குறிப்பிடும் நம் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வெறுமனே ஒரு மாயாஜாலம் செஞ்சு நோய்களை விரட்டுபவர் கிடையாது. அவர் தூரத்திலிருந்து அதிகாரம் செலுத்துபவர் மட்டுமல்ல. அப்படி இருந்திருந்தா அவர் பிணைகளை போக்கினார் அப்படின்னு மட்டுமே சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் பிணைகளை தாங்கினார், துன்பங்களை சுமந்து கொண்டார் அப்படின்னு திருவிவிலியம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அட, இதன் அர்த்தம் அவர் நம்ம வலிகளை தன் சொந்த தோள்கள்ல சுமந்து கொள்ளும் ஒரு நெருக்கமான உறவா, ஒரு சகோதரனா மாறுறாரு அப்படிங்கிறதா? ஆமாம், நம்முடைய வழியை தூரத்திலிருந்து பார்த்து பரிதாபப்படாம நம்முடைய இருண்ட பள்ளத்தாக்குக்குள் இறங்கி வந்து அந்த வழியை தன்னுடைய வழியாகவே அவர் எடுத்துக்கிறாரு. விண்ணையும் மண்ணையும் படைத்த அதிகாரம் கொண்ட ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை தம்மோடு இணைச்சுக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு, அதே நேரம் எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான அன்பு. கண்டிப்பா. இன்றைய உலகத்துல பலரும் என் வழிய பகிர்ந்து கொள்ள யாரும் இல்ல, நான் என்ன கஷ்டப்படுறேன்னு யாருக்கும் புரியல அப்படின்னு தனிமையிலையும் விரக்தியிலையும் தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாசகம் மாபெரும் நம்பிக்கையை தருது. ஆண்டவர் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிறாரு. ஆமா, நீங்கள் தனிமையில அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த தனிமையின் பாரத்தை ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து சுமக்கிறாரு. நீங்கள் நோயோடு போராடும் போது அந்த நோயின் வேதனையை அவர் சிலுவையில ஏற்கனவே தாங்கிக் கொண்டார். அவர் உங்கள் வலியை பார்த்து வேடிக்கை பார்ப்பவர் அல்ல, உங்கள் சிலுவையை உங்களோடு இணைந்து சுமக்கும் சிமியோனவர். உங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தைகள்! இந்த ஒற்றை அதிகாரத்துல நம்ம எவ்வளவு ஆழமான விஷயங்களை கத்துக்கிட்டோம் பாத்தீங்களா? ஒரு ரோம அதிகாரியின் கட்டளைக்கு கீழ்ப்படியும் அதிகாரத்தின் மூலம் இயேசுவின் எல்லையற்ற வல்லமையை பார்த்தோம். அது மட்டுமில்லாம பாரம்பரியத்தை விட ஒரு வார்த்தையை நம்பும் ஆழமான நம்பிக்கையே விண்ணரசின் திறவுகோல் அப்படிங்கறதையும் உணர்ந்தோம். ஆமா, அப்புறம் தொலைதூர கட்டளையிலிருந்து பேதுருவின் மாமியாரை தொட்ட அந்த தனிப்பட்ட அன்பின் அரவணைப்பை பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அத்தனை பேருடைய பிணைகளையும் தன் சொந்த தோள்ல சுமக்கும் நம் ஆண்டவரின் பேரன்பை புரிஞ்சுகிட்டோம். ஆம், இந்த ஒவ்வொரு நிகழ்வும் வெறும் வரலாற்று பதிவுகள் கிடையாது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம எப்படி ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவை வச்சுக்கணும், எப்படி நம்முடைய பலவீனங்கள்ல அவருடைய பலத்தை தேடணும் அப்படிங்கறத நமக்கு தெளிவா கத்துக் கொடுக்கும் வாழ்வியல் பாடங்கள். நேயர்களே, இன்று நாம் சிந்தித்து பார்த்த இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். அன்று ஒரு புறவீனத்து நூற்றுவர் தலைவரின் நம்பிக்கையை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டார். இன்று உங்களையே ஒரு கணம் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அன்றாட போராட்டங்கள், வேலைப்பழு, உடல் சோர்வு, குடும்ப பிரச்சனைகள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத பல மனப்போராட்டங்களின் நடுவே நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பார்த்து அவர் ஆச்சரியப்படுவாரா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இவ்வளோ கஷ்டத்திலையும் என் பிள்ளை என் மீது எவ்வளோ அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய நம்பிக்கை ஆழமாக இருக்கிறதா? உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய குடும்ப பிரச்சனையில் அல்லது உங்களுடைய நோயின் மத்தியில் இயேசுவிடம் இருந்த அந்த ஒரு வார்த்தை எந்த காரியத்திற்காக உங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத சற்று அமைதியாக சிந்தித்து பாருங்கள். இதே நற்செய்தி வாசகத்தை மையமாக வைத்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2016 வழங்கிய சிந்தனைகளை நாம் கட்டாயம் இங்கே இணைத்து பார்க்கணும். இன்றைய நற்செய்தியில் 2 பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆமா, அந்த கோணம் ரொம்ப அருமையானது. ஒன்னு, நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கும் அந்த பணியாளன். மற்றொன்று,
மாபெரும் ரோம பேரரசருக்கு பணிவிடை செய்யும் இந்த நூற்றுவர் தலைவர். தனக்கு கீழ் 100 பேர் இருந்தாலும் அவரும் பேரரசரின் பணியாளன்தான். திருத்தந்தையின் அந்த பார்வை மிகவும் ஆழமானது. இயேசுவிடம் இருந்த அதே சாந்தமும் மனத்தாழ்மையும் கொண்ட குணாதிசயத்தை இந்த நூற்றுவர் தலைவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நம் மீது எதேச்சாதிகாரம் செலுத்துவதில்லை, அவர் எல்லையற்ற அன்பின் காரணமாகவே நமக்கு சேவை செய்கிறார். இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. உலகம் அதிகாரத்தை எப்படி பார்க்கிறது என்பதற்கும் உண்மையான கிறிஸ்தவ பணிவிடை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் பெரிய முரண்பாடு இருக்கு. ஆமா, பெரிய வேறுபாடு இருக்கு. பவர் இருந்தால் அதை பயன்படுத்தி மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்றுதான் இன்றைய கார்ப்பரேட் உலகமும் அரசியலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் கொண்ட கிறிஸ்தவ பணிவிடையை இன்றைய போட்டி நிறைந்த உலகத்தில் நாம் எப்படி நடைமுறைப்படுத்துவது? இது சாத்தியம்தானா? சாத்தியம் மட்டுமில்ல, இதுதான் உண்மையான தலைமைத்துவமே. அதிகார பதவியில் இருப்பவர்கள் தங்களை சேவகர்களாக நினைப்பதில்லை. ஆனால் உண்மையான கிறிஸ்தவ பணிவிடை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மற்றவர்களை வளர்க்கவும், அன்போடு ஏற்கவும், அவர்கள் செய்யும் தவறுகளை பொறுமையோடு திருத்தவும் பயன்படுத்துவதுதான். அதிகாரம் செலுத்துபவன் அல்ல, சேவை செய்பவனே பெரியவன். எக்ஸாக்ட்லி. முதல் வாசகத்தில் நாம் பார்த்த அந்த எருசலேம் மக்களின் கண்ணீர், திக்கற்ற அந்த ரோமானிய பணியாளன் அனுபவித்த வாத நோயின் கொடூர வேதனை, பேதுருவின் மாமியாரை வாட்டிய காய்ச்சல் என மனித குலத்தின் எல்லா துயரங்களையும் இயேசு வெறுமனே தூரத்திலிருந்து பார்த்து குணமாகட்டும் அப்படின்னு ஒரு மந்திரக்கோளை வீசுவது போல் செய்யவில்லை. அவர் அதை தன் தோள்களில் சுமந்து கொண்டார். மனிதனின் வழியை தன் சொந்த வழியாக ஏற்றுக்கொண்டார் அல்லவா? 100க்கு 100 உண்மை. இயேசுவின் இரக்கம் என்பது வெறும் அனுதாபம் கிடையாது, அது பகிர்தல். சிலுவையில் அவர் தன்னுடைய உயிரை கொடுத்ததன் முன்குறிப்புதான் இந்த குணமளிக்கும் செயல்கள். நம்முடைய இருளை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஒளியை நமக்கு கொடுக்கிறார். இதை நினைக்கும் போது மனதுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்கு. இன்றைய நவீன மனிதன் எத்தனையோ மன அழுத்தங்கள், தீர்க்க முடியாத நோய்கள், குடும்ப பிரச்சனைகள், வேலை இழப்பு, பொருளாதார நெருக்கடிகள்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பாரங்களை எல்லாம் நாமே சுமந்துகிட்டு என்னால முடியல, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு உடைஞ்சு போறோம். ஆமா, பல நேரங்கள்ல நாம தனிமையில நிக்கிறதா உணர்றோம். ஆனா அந்த பழைய ஏற்பாட்டு மக்களின் இருண்ட கூக்குரலுக்கு நற்செய்தியில் ஆண்டவர் எப்படி பதிலளிக்கிறார்னு பார்த்தா நாம் தனியாக போராட தேவையில்லை அப்படின்ற மாபெரும் சத்தியம் புரியுது. ஆம், நாம் தனித்து விடப்படவில்லை. நம்முடைய கண்ணீரை கண்டு விலகிச் செல்பவர் அல்ல நம் ஆண்டவர். நம் கண்ணீரை துடைத்து நம் பாரத்தை தன் தோள்களில் சுமக்கும் இரக்கமுள்ளவர். எருசலேம் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டது போல நம்முடைய வேதனைகளையும் ஆண்டவரிடம் தயங்காமல் கொட்டி தீர்க்க வேண்டும். அதே சமயம் நூற்றுவர் தலைவரை போல, ஆண்டவரே, என் நிலையை பாருங்கள், நான் தகுதியற்றவன், ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று நம் முழு அகங்காரத்தையும் விட்டுவிட்டு அவரிடம் சரணடைவது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டியது. அப்படி சரணடையும் போது நம் பிணைகளை அவர் தாங்கிக் கொள்வார். இந்த உரையாடல் உண்மையில் நம்முடைய விசுவாச பயணத்தை புதிய கோணத்துல பார்க்க வைக்குது. உண்மைதான். இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சிறிய ஆனால் ஆழமான கேள்வி. இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையை பார்த்தால் உங்களது விசுவாசத்தை கண்டு நூற்றுவர் தலைவரைப் போல வியந்து போவாரா? அல்லது இத்தனை அற்புதங்களை பார்த்தும் இன்னும் சந்தேகப்படுகிறார்களே என்று உங்கள் சந்தேகங்களை கண்டு ஆச்சரியப்படுவாரா? நூற்றுவர் தலைவரைப் போல உங்கள் தகுதியின்மையை உணர்ந்து ஆண்டவரிடம் முழுமையாக சரணடைந்து அதே மனத்தாழ்மையுடன் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய நீங்கள் தயாரா? சிந்தித்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. எங்கள் ஆண்டவரே, இன்றைய வாசகத்தின் மூலம், மன்னிக்கவும், இன்றைய வாசகத்தின் வழியாக நீர் எங்களுக்கு அளித்த ஆழமான புரிதலுக்காக நன்றி. எத்தனையோ சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை அந்த நூற்றுவர் தலைவரை போல உறுதியாக்கும். எங்கள் பிணிகளை நீர் சுமக்கிறீர், எங்கள் கண்ணீரை நீர் காண்கிறீர் என்ற ஆறுதலோடு நாங்களும் பேதுருவின் மாமியாரை போல எழுந்து உமக்கும் மற்றவர்களுக்கும் பணிவிடை செய்ய அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியே எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.
காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.